தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்தரும் அண்ணாமலையாரே போற்றி, அருள்தரும் உண்ணாமலை அம்மனே போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை 3:50 வரை, பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். இந்த இவ்விரு நட்சத்திரங்களும் இன்றைக்கு சந்திராசிரமமாக திகழ்கின்றது. இன்றைய கரணம் காலை 11:10 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நாமயோகம் துருவம். இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகங்கள் மாலை 3:50 வரை நன்றாக இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இவ்விரு கிரக நிலவரங்களை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம். இன்றைய நாள் சனிக்கிழமை துவாதசி திதி. இந்த 2 திதிகளும் இணைந்து வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, உடலுக்கு தேவையானவற்றை இன்றைய நாளுக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்படின்னா, சனிக்கிழமை தோறும், அதாவது சனி நீராடு, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் பிடியில் இருக்கின்றவர்கள், அதாவது சனி தசை, சனி புத்தி, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதுபோல் சனியின் காலங்கள், அவருக்கான காலங்கள், அது பரீட்சை நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலங்கள் இருக்கின்ற உள்ளங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலை நேரத்தில் நல்லெண்ணெயை நல்ல தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்து, அதுக்கப்புறம் அந்த நீராடி எள்ளும் தயிர் சாதமும் கலந்து காக்கைக்கு வைத்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது, இந்த சனிக்கிழமை, அதாவது துவாதசி திதியில் செய்கின்ற தர்ப்பணமோ அல்லது இது போன்ற பித்ருக்களுக்கான வழிபாடு முறைகளோ செய்வதற்கு ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு நாள். அதாவது நம்முடைய கடமையை நாம் செய்ய, இறைவனுடைய கடமையை இறைவன் செய்வார். நம்ம கடமை தவறும் போது அதை சுட்டி காட்டுவார், அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப தடையில் தாங்க இருக்கிறேன், எது பண்ணாலும் முடியலைங்கன்னுவார். கேட்டால், ஆமாங்க, நான் கோயிலுக்கும் போகிறதில்ல, அதுக்கும் போகிறதில்ல, இறந்தவர்களுக்கான எந்த விதமான காரியங்களையும் நம்ம செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாம் இந்த பித்ரு சாபங்களால் ரொம்ப மாட்டின்னு முழிப்பாங்க, தத்தளிப்பாங்க. நான் இருக்கிறதே பெருசுன்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. நம்ம தான் அதெல்லாம் சொல்லுவோம், திரும்பி நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன், என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்றாங்க. அவர்கள் எல்லோருமே இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதுமாதிரி அருகில் இருக்கின்ற நவகிரகங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளிலிருந்தும் பழிகளிலிருந்தும் நம்ம விடுபடலாம். குறிப்பாக கடகராசிக்காரங்க கம்பல்சரியாக போயிட்டு வாங்க. இந்த சனிக்கிழமை உங்களுக்கான ஒரு நாள், அதனால் மறக்கவே கூடாது. எந்த நேரம்லாம் கணக்கு இல்லை, காலையில் நல்லா எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு போய் அவரை வழிபட்டுட்டு நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, மிதுன ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், அந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் எப்படி பாட்டி வதச்சிதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பரவாயில்லை, இன்னும் உங்களுக்கான தீர்வு வருது, ஆனால் அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, குரு சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாள் இன்னைக்கு. அதுவும் நீங்கள் இன்பங்கள் அனுபவித்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். அதாவது 8ஆம் இடம், கடன் கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. அதை குறித்து நீங்கள் மன வருத்தமே பட தேவையில்லை. புரியுதுங்களா? 8ன்னா ஒரு கடன் நோய் தொந்தரவு இருக்கலாம், இல்லது ஒரு இன்சூரன்ஸ் அதுபோல் பாலிசிகள் முதிர்வடைந்து உங்களுக்கு அந்த பணம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேறு ஏறேனும், அதாவது வேறு யாருன்னா உங்கள் பேரில் வச்சுருந்துருக்கலாம், அது உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு நன்னாளாக திகழ்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, அதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனா அதை பயன்படுத்தணும். அன்றைய தினம் நான் பயன்படுத்த மாட்டேன், நீங்கள் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைவடைய வேண்டிய இடத்தில் இருக்கின்றீர்கள், பயன்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கீங்க, அதனால் பயன்படுத்தி மகிழுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, அதாவது தனம் பொருளாதாரம் ஏற்றங்களை இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அது இன்றைய நாள் குறிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு நன்னாள். கடகராசி அன்பர்களே, அதாவது எங்கே சார் என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பயம் உங்களை பயமுறுத்தலை, அதாவது அதுதான் நிலைமை, உண்மை விஷயம் அதுதான். உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். எந்த இடத்தில் பாதையில் பயணிக்கிறோம், எந்த இடத்தில் பள்ளம் மேடு என்று தெரிந்து கொண்டால் கரெக்டாக பயணம் பண்ணலாமே. வேகமாக போய் பள்ளத்தில் விழுந்து எழுந்திருக்கிறதுக்கு நிதானமாக போகலான்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது. அதனால் இது உங்களுக்கு பயமுறுத்த தான் நினச்சிக்காதீங்க, பயம் தேவையில்லை. இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றி அடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது யார் மேலே கோவப்படணும், நீங்கள் முக்கியமாக உங்கள் மேலே தான் நீங்கள் கோவப்படணும். சொல்லுவாங்கள்ல, அல்லும் பகலும் தெரு கல்லாக இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அள்ளிட்டு கொள்வார். அது குறிப்பாக உங்களுக்கு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே தானாக நடந்துருமா? நடக்காது. ஒரு படி நீங்கள் எடுத்து வைக்கணும், இறைவன் மறுபடியும் எடுத்து வைப்பார். நான் எதையுமே செய்ய மாட்டேன், இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுத்து அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு மனசஞ்சலம் மனக்கலக்கத்திலே இருப்பீங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபடணும், வழிபட்டாவே சிறப்படையலாம். கன்னிராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்பு கதவை தட்டுகின்ற நேரம், அதாவது கொட்டுகின்ற நேரம், அதுதான் விஷயம். மகாலட்சுமி கதவை தட்ட போகிறாங்க, கொட்டவும் போகிறாங்க. ரெடியாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதகரமான ஒரு நாளாக திகழ்கின்றது. துலாம் ராசி நேயர்களே, நிதானம் பொறுமை, எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரிடம் இன்றைய தினத்திற்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. சகோதர உறவுகிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். தாய்கிட்ட எது சொன்னாலும் உடனே செய்யணும். அவங்க சொன்னாலும் செஞ்சிடணும், இல்லை நீங்கள் சொல்லியிருந்தாலும் அது அவங்களுக்கு வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் வெற்றி அடைவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, முயற்சியில் தடை, தனக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரு தலைவலிக்குதுன்ற ஒரு ஃபீலிங் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். செலவுகள் அதிகமாகும், அதுதான் ரொம்ப முக்கியம். கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. செலவை செய்து மகிழுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியோடு நடந்து கொண்டு இருக்கின்றது, வெற்றி நடை போடும். ஆனால் வாக்குறுதி, குடும்பம், மனைவி, மாமனார், அது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தை, இது போன்ற உறவினர்களிடத்தில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் வார்த்தையை பயன்படுத்தினால் நீங்களும் சுபமுடன் வாழலாம். மகர ராசி அன்பர்களே, மகரம் எப்பொழுதும் வலிமை கொண்ட ஒரு ராசி. வலிமை தான் அது. மகரம் எங்கே இருக்கணும், அங்கே இருந்தால் தான் வலிமை. ஒரு குளத்தில் இருக்கலாம், ஆற்றுல இருக்கலாம், அங்கே உங்களுக்கு வலிமை. நீங்கள் இன்னொரு இடத்துல தரையில் போயிருக்கிறீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க, எல்லாமே உங்களுக்கு சேரும். அதாவது குழந்தைகள் விஷயம், தாய் விஷயம், மருமகள்கள், பேரன் பேத்தியவர்களும் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. எல்லோருக்கும் நீங்கள் பணிவிடை செய்து வெற்றி அடையக்கூடிய, நன்மை அடையக்கூடிய ஒரு நன்னாள். வெற்றி அடையுங்கள். கும்பராசி என்பர்களே, வெற்றி, நீங்கள் நினைத்தது நடந்தது, என் கனவு பலித்தது. ஒரு போட்டித் தேர்வு எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுப விசேஷம் நடக்கும்போது அது எல்லாமே சேர்ந்து நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நன்மை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் கிட்ட இருக்குது. வெற்றி, அதாவது சொல்லுங்கள், வெற்றி கழிப்பில் வாழக்கூடிய ஒரு நாள். ஆனால் வார்த்தைகளில் கவனம், இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது. பண விஷயம், வார்த்தை, கொடுத்தது வராது, திரும்பவும் கேட்பாங்க, கொடுக்காமல் இருக்கணும், அதான் ரொம்ப நல்லது. இது மாதிரி பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு வரலாம். மீன ராசி அன்பர்களே, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க.
உங்களை ஆதரவு ஏகோபித்த மக்கள் ஆதரவுன்னு சொல்கிறாங்களா, ஒரு 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 வேட்பாளரை சொல்லுவாங்களே, உங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது, நேற்றெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஏகோபித்த ஆதரவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் மகிழ்ச்சியுடன் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், வெற்றியடையலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.